வணக்கம் மாணவர்களே, மற்றொரு நிகழ்ச்சியிலே எமது கட்டுரை பகுதியில் ஏலவே நாங்கள் சம்பாசனை ஒரு கலை என்கின்ற பாடப்பரப்பை நிறைவு செய்திருந்தோம். இன்றைய நாளிலே கட்டுரை பகுதியின் ஒரு மீட்டல் பார்வையாக இலங்கை ஆற்றுப்படை மற்றது ஒரு தமிழர் நாகரிகத்தில் கிராம வாழ்க்கை என்ற இரு கட்டுரைகள் குறித்தும் மிகச் சுருக்கமான வகையில் ஒரு பார்வையினை பார்க்க இன்று நாங்கள் கூடியிருக்கிறோம். வாருங்கள் மாணவ செல்வங்களே, ஆற்றுப்படை ஒரு வறிய கலைஞன், தன்னுடைய நிலையில் கையாறு நிலையில் இருக்கின்ற ஏழ்மை கலைஞன், அவனை பொருள் பெற்ற ஒரு கலைஞன் தான் பெற்றது போன்ற வளத்தையும் வாழ்வையும் இவனும் பெற வேண்டும் என்று ஆற்றுப்படுத்துவதாக ஆற்றுப்படை சங்க காலத்தில் எழுந்திருப்பதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதே காலத்தில் திருமுருக ஆற்றுப்படை இறைவனிடம் அடியவரை ஆற்றுப்படுத்துகின்ற வண்ணம் தோற்றம் பெற்றது. இந்த ஆற்றுப்படை இலக்கிய வடிவங்கள் நிறைய தமிழிலே எழுந்துள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஈழத்திலே பேராசிரியர் கணபதி பிள்ளை காதலி ஆற்றுப்படை பாடினார். வடமராட்சியிலே இருக்கின்ற காதலனை நோக்கி காதலியை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த காதலி ஆற்றுப்படை எங்கள் பண்பாட்டின் படையலாக இருக்கிறார். அந்த வரிசையிலே இந்த இலங்கை ஆற்றுப்படை நடேச பிள்ளை அவர்கள் எழுதிய ஆற்றுப்படை ராமாயண காவியத்திலே வருகிற இலங்கை என்பது இன்றைய இலங்கைதான் என்பதை நிறுவுகின்ற வகையிலே எழுந்த ஆற்றுப்படை அந்த வழிப்படுத்தல் நோக்கிய கட்டுரைக்குள் நாங்கள் பிரவேசிப்போம். இந்த ஆற்றுப்படையை எழுதிய நடேசபிள்ளை அவர்கள் இந்தியாவிலே இருந்து சேர்பொன் ராமநாதன் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் ஈழத்திலே வந்து தங்கியவர். சேர்பொன் ராமநாதனுடைய மருமகனாக இருந்தவர். அவர் பல அற்புதமான படைப்புகளை தந்திருக்கிறார். அவரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆசிரியராக, அதிபராக, அரசியலிலும் தன்னை அடையாளப்படுத்திய ஒரு மனிதர். அவருடைய சகுந்தலை வெண்பா ஒரு தனித்துவமான கவனிப்புக்குரிய ஒரு படை. அந்த வகையிலே அவருடைய இந்த கட்டுரையானது, அவரை பற்றிய பல விடயங்கள் உண்டு. அவர் குறித்த இந்த கட்டுரை பகுதி இலங்கை ஆற்றுப்படை. இது எதை மையப்படுத்தியது என்று சொன்னால், நாங்கள் ஏலவை சொல்லி இருக்கிறோம். ராமாயணத்திலே வருகிற இலங்கை தற்கால இலங்கை தான் என்பதை நிறுவுகிற வகையிலே இந்த கட்டுரையினுடைய கருப்பொருள் அமைந்திருக்கிறது. ஆக இந்த கட்டுரையினுடைய கருப்பொருளை நாங்கள் புரிந்து கொண்டு இப்போது நாங்கள் பகுதிக்குள் வருவோம். இந்த ராமாயணத்தில் இலக்கியத்தை நிறுவுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறைகளை நாங்கள் இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, ராமாயணம் தொடர்பாக நிலவிய வேறுபட்ட கருத்துக்களை, அந்த ராமாயணம் பற்றி எமது சமுதாயத்திலே இலக்கிய பரப்பிலே நிலவிய பல்வேறு கருத்துக்களை கட்டுரை ஆசிரியர் பதிவு செய்கிறார். அப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் அணுகுகிற பார்வையை நாங்கள் இப்போது பார்ப்போம். அந்த வகையிலே ராமாயணம் முழுவதும் கட்டுக்கதை என்று ஒரு பகுதி சொல்லுகிறது. இன்னொரு பகுதியினர் சீதை என்பது பொருள் உளவுசால் என்பது, ராமாயணம் என்பது உளவு தொழிலை மையப்படுத்தி உருவகப்படுத்தி எழுந்த ஒரு காப்பியம் என்ற கருத்தை, ஜெர்மன் மொழியில் எழுதிய ஜக்கோபியினுடைய கருத்தை சொல்லி நாங்கள் அது இன்னொரு வகையான பார்வையை தருவதை கண்டுகொள்ளலாம். இப்போது 2 விடயங்களை சொன்னோம். மூன்றாவது ஒரு பகுதி ராமாயணத்தை பற்றி சொல்லுகிற செய்தி. அதாவது வட இந்தியாவில் இருந்து ஆரியர்கள் விந்திய மலை நோக்கி போன கதையினை மையப்படுத்தியதுதான் ராமாயணம் என்ற ஒரு பரப்பை சொல்லுகிற ஒரு கதை உண்டு. இது அடுத்த மூன்றாவது நிலை. இதை தாண்டி பார்சிட்டர் என்கிற அறிஞர், அவரை நீங்கள் அறிவீர்கள், அவரை பற்றி நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள். அவர் இந்தியாவிலே வாழ்ந்தவர். அவர் பல தொழில் நிலைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதோடு இலக்கிய பரப்பிலும் வரலாற்று பரப்பிலும் இணைந்து பணியாற்றியவர். அவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். ராமாயணம் கூறப்படுகிற அந்த செய்திகள் பல உண்மையானவை என்ற கருத்தை பார்சிட்டர் சொல்லுகிறார். ஆகவே அன்பான மாணவர்களே, நாங்கள் ஏலவே பார்த்தது போல ராமாயணம் தொடர்பாக நிலவிய வேறுபட்ட கருத்துக்களை கட்டுரை ஆசிரியர் முதலிலே பதிவு செய்கிறார். அந்த வகையிலே தான் அவர் அடுத்த நிலைக்கு போகிறார். இலங்கை குறித்து நிலவிய வேறுபட்ட கருத்துக்கள். இது 2வது பதம். அப்ப இலங்கை பற்றி என்ன வகையான கருத்துக்கள் நிலவி உள்ளன என்பது பற்றி ஒரு பார்வை. அதிலே முதலாவது சொல்லப்படுவது
ராமாயணத்திலே குறிப்பிடப்படுகிற இலங்கை என்பது அது ஒரு கட்டுக்கதை. ஏனென்றால் ராமாயணம் ஒரு கட்டுக்கதை, அதிலே வருகிற இலங்கை என்பது அந்த கட்டுக்கதையில் கிளைத்த ஒரு கற்பனை, அது ஒரு கற்பனை நாடு என்கின்ற கருத்தை பதிவு செய்கிறார். இது ஒன்று, இது ஒரு வகையான வாதம் அதிலே இருக்கிறது. இது கட்டுரை ஆசிரியருடைய கருத்து கிடையாது. கட்டுரை ஆசிரியர் இலங்கை தொடர்பாக பொது வழியிலே நிலவுகின்ற கருத்துக்களை பட்டியலிடுகிறார் என்பதை நீங்கள் மனங்கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது இந்த கருத்தை அவர் நிறுவுகிறார், சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிற ஒரு கருத்து, இலங்கை என்பது இந்தியாவுக்கு அப்பாலே இருக்கிற இந்தோனேசியா பகுதியிலே இருக்கக்கூடிய சுமாத்ரா யாவா பகுதியை அடையாளப்படுத்துவது என்ற ஒரு கருத்தை சமுதாயத்திலே பலர் சொல்லுகிறார்கள். இது அன்று நிலவிய இரண்டாவது இலங்கை தொடர்பான கருத்து என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒன்று, ராமாயணத்தில் வருகிற இலங்கை என்பது ஒரு கற்பனை நாடு என்பது ஒரு வாதம். இன்னொரு கருத்து இருக்கிறது, அது இலங்கை என்பது இந்தியாவுக்கு அப்பாலே இருக்கிற யாவா சுமாத்ரா தான் இலங்கை என்கின்ற கருத்து இன்னொரு கருத்தாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு கருத்து கட்டுரையிலே மையப்படுத்தப்படுகிற ஒரு கருத்து எது என்றால், சர்தார் கிபே என்கிற அறிஞருடைய கருத்தை மையப்படுத்திய ஒரு கருத்து. அது சொல்லுவார், இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்திலே இலங்கை இருக்கிறது என்று சர்தார் கிபே போன்றவர்கள் முன்வைத்த கருத்து. அப்ப ராமாயணத்திலே வருகிற இலங்கை என்பது இந்தியாவின் மத்திய பகுதியிலே இருந்த ஒரு பிரதேசம் தான் என்கின்ற கருத்து மூன்றாவது நிலையில வருகிற கருத்து. அதே நேரத்திலே பாஜிட்டர், அதை ஏலவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம், அவர் சொல்லுகிற ஒரு கருத்து, தென்னிந்தியாவுக்கு அண்மையில் உள்ள நாடுதான் இலங்கை என்ற கருத்தை பாஜிட்டர் பதிவு செய்கிறார். இந்த கருத்துகளோடு கட்டுரை ஆசிரியர் முன்வைக்கின்ற கருத்து, ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை தற்போதைய இலங்கை தான் என்பது கட்டுரை ஆசிரியர் நிலைப்பாடு. கட்டுரை ஆசிரியர் அந்த கருத்தை, இந்த கட்டுரை ஆரம்பிக்கின்ற சூழலிலேயே இந்தியாவில் இருக்கிற மக்கள் இலங்கை பற்றி சிந்திக்கின்ற போதே அது ராமாயணத்தில் வருகிற இலங்கைதான் என்று சொல்லுகிற பண்பை அவர்கள் இன்றும் நினைவு கொள்கிறார்கள் என்று சொல்லி அந்த கருத்தை நிறுவுவதாக அவர் கட்டுரையை கொண்டு செல்லுகிறார். ஆகவே அன்பான மாணவர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள், இலங்கை குறித்து நிலவிய வேறுபட்ட கருத்துக்கள், அது என்ன மாதிரி யார் யார் எப்படியான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. இப்போது நாங்கள் அடுத்த ஒரு கேள்வி பகுதிக்குள் வருவோம். அது என்னவென்றால், யாவா சுமாத்ரா என்று ராமாயணத்திலே வருகிற இலங்கை அது அன்று, யாவா சுமாத்ரா என்பது வேறு என்பதை கட்டுரை ஆசிரியர் எப்படியான கருத்துகளின் ஊடாக முன்னிறுத்துகிறார் என்பது குறித்து. அதிலே முதலாவது விடயத்தை நீங்கள் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், இந்த சாவகத்தீவு என்று தமிழ் இலக்கியங்களிலே பகிரப்படுகிற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த சாவகத்தீவு என்பது, அந்த ஜாவா, அது முற்காலத்திலே ஜவத்வீபம் என்று வடமொழியிலே அடையாளப்படுத்தப்பட்டது என்ற குறிப்பை சொல்லுகிறார். இது ஒன்று. இரண்டாவது, ராமாயணத்திலே, வால்மீகி ராமாயணத்திலே உங்களுக்கு தெரியும், ராமாயணம் என்பது ஒரு பேரிலக்கியம். எங்களுக்கு உடனே நினைவுக்கு வருவது கம்பராமாயணம். ஆனால் பலர் பல்வேறு காலகட்டங்களிலே ராமாயணத்தை எழுதியிருக்கிறார்கள், ராம காதையை பேசி இருக்கிறார்கள். அதிலே வால்மீகி முனிவர் தன்னுடைய அந்த ராமாயணத்தின் கிஷ்கிந்தா காண்டத்திலே ஜவத்வீபம் இலங்கையில் இருந்து வேறுபட்ட பிரதேசம் என்ற கருத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை கட்டுரை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுல இன்னொரு செய்தி வருகிறது. சுக்ரீவன் தன்னுடைய வானர சேனைகளுக்கு ஒரு ஆலோசனை வைக்கின்ற போது, அந்த சேனைகளோடு உரையாடுகிற போது, அவன் கிழக்கு திசை நாடுகளை குறிப்பிடுகின்ற போது இலங்கையை சுட்டி காட்டுகிறான். ஆக அப்ப இலங்கை என்பது இந்தியாவிலே கிழக்கு பகுதியில வருகிற அந்த அடையாளம் இங்கு புலனாகும். அதுபோல இன்னொரு கருத்து இருக்கிறது. வால்மீகி முனிவர் பல இடங்களிலே, பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுகிற ஒரு பிரதானமான செய்தி, இலங்கை என்பது சமுத்திரத்தின் மத்தியிலே இருக்கிறது, சமுத்திரத்தின் மத்தியிலே இருக்கிறது என்பதை அழுத்தி சொல்லுது. ஆகவே நீங்கள் ஏலவே இந்த சர்தார் கிபே போன்றவர்கள் சொன்ன கருத்து, அதாவது இந்தியாவின் மத்திய பகுதியிலே இலங்கை இருக்கின்றது என்ற கருத்து, அதனோடு அடிபட்டு போகிறது. இலங்கை சமுத்திரத்தின் மத்தியில் இருக்கின்றது என்ற செய்தியை வால்மீகி முனிவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே யாவா சுமாத்ரா ஆகிய இலங்கையை குறித்து வரத்தக்கன அல்ல என்பதை கட்டுரை ஆசிரியர் எவ்வாறு தன் மறுப்பு வாதங்களின் ஊடாக இங்கு பதிவு செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்.
மாணவர்களே, ராமாயணத்தில் சொல்லப்படுகிற இலங்கை என்பது இன்றைய இலங்கை தான் என்பதை நிறுவுவதற்கு கட்டுரை ஆசிரியர் பல்வேறு வகையான உத்திகளை இங்கு அணுகியிருக்கிறார். அதை உத்திகள் என்ற வரிசையிலே நாங்கள் சுருக்கமாக பின்னர் பார்ப்போம். இப்போது ஒவ்வொரு உத்தியிலே அதுல சொல்லப்பட்ட உத்திகளிலே பிரதானமான சில உத்திகளை நாங்கள் இங்கு எடுத்து தனியே அதை பற்றி இப்போது உரையாடலாம். முதலாவதாக இந்த சான்றுகள் வரிசையிலே பிரதான இடத்தை பெற்றிருக்கிறது இலக்கிய சான்றுகள். இந்த இலக்கிய சான்றுகள் என்ற வரிசையிலே முதலாவது இலங்கை என்பது இன்றைய இலங்கை தான் என்பதை நிறுவுவதற்கு கட்டுரை ஆசிரியர் சிலப்பதிகாரத்திலே இருந்து ஒரு சான்று எடுக்கிறார். சிலப்பதிகாரத்திலே கடல் சூழ் இலங்கை கயவாகு மன்னன் பற்றிய குறிப்பை அவர் இங்கு ஆதாரப்படுத்துகிறார். கடல் சூழ் இலங்கை கயவாகு என்ற ஆதாரத்தின் ஊடாக கயவாகு மன்னன் இலங்கையில் இருந்து சென்ற அந்த கயவாகு மன்னன் பற்றிய பதிவு வருகின்ற இடத்திலே இலங்கை என்ற சொல் வருகிறதை முக்கியமானது. இரண்டாவது விஷயம், வால்மீகி ராமாயணத்திலே நாங்கள் ஏலவே சொன்னது போல கிஷ்கிந்தா காண்டத்திலே 41வது சருக்கத்திலே இந்த சுக்ரீவன் தனது சேனை வீரர்களுக்கு ராவணன் குறித்த ஒரு உரையாடலை முன்னெடுக்கின்ற போது பாண்டிய நாட்டிற்கு எதிரே இலங்கை இருக்கின்றது என்ற செய்தியை பதிவு செய்துள்ளமை இங்கு குறிப்பிடக்கூடிய இலக்கிய சான்று. இரண்டாவது விடயம், இந்த குறித்த இந்த ராமாயண சருக்கத்திலே வால்மீகி ராமாயண சருக்கத்திலே கூறப்பட்ட அந்த கருத்தை தழுவி கம்பராமாயணத்திலே கம்பர் இதே இடத்தை அதேவாறு பதிவு செய்கிறார், உள்ளவாறு பதிவு செய்கிறார். எவ்வாறு என்றால், தென்தமிழ் நாட்டகன் பொதியிற் திருமுனிவன் என்று தொடரும் செய்யுளின் ஊடாக எவ்வாறு பாண்டி நாட்டுக்கு எதிரே இலங்கை இருந்திருக்கிறது என்ற செய்தியை கம்பர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது ராமாயணத்திலே இன்னொரு ராமாயணம் உங்களுக்கு தெரியும், சம்பு ராமாயணம். இந்த சம்பு ராமாயணத்திலே சிங்கள துவீபம் என்கின்ற ஒரு சொல் இடம்பெறுகிறது. அது இலங்கையை குறித்து வருகிறது. அதுவும் இன்னொரு ஆதாரமாக இருக்கிறது. இது ராமாயணத்தில் கம்பராமாயணத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த சம்பு ராமாயணத்திலே ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் இல்லாத பல சங்கதிகள் எல்லாம் வரும். அவ்வாறான அந்த ராமாயணத்திலே இந்த விவரிப்புகளிலே சிங்கள துவீபம் என்ற அடையாளம் இருப்பதை நீங்கள் மனம் கொண்டு கொள்ளுங்கள். இந்த வரிசையிலே அடுத்த ஒரு இலக்கிய சான்று சங்க இலக்கியங்களில் ஒன்றான அகநானூரின் 70வது சொல். காதலை பேசுகின்ற போது ஒரு தலைவியினுடைய உள்ள துடிப்பு, தலைவன் இல்லாத போது ஊரலர் எழுந்த சூழ்நிலையிலே தலைவன் வந்த போது அது அடங்கிய காட்சியை விவரிக்கின்ற இந்த 70வது செய்யுளிலே அவர் அந்த பாடலிலே குறிப்பு வருகிறது, ஒரு உபமானமாக வருகிறது ராமன் பற்றிய செய்தி. அதிலே ராமன் வெல்போர் ராமன் அருமரை கவிந்த கல்வீழ் ஆலம் போல என்ற உவமை வருகிறது. அங்கு ராமன் ஒரு பாண்டிய பகுதியிலே தனுஷ்கோடியை அண்டிய பகுதியிலே மரத்திற்கு கீழிருந்து தன்னுடைய ஆக்களோடு உரையாடிய ஒரு ஆலோசனை உரையாடிய போது பறவைகள் அமைதியுற்று அந்த செய்தியை கேட்டதாக ஒரு பதிவு வருகிறது. ஆக அது இலங்கை நோக்கிய நகர்வோடு தொடர்படுகிற ஒரு இலக்கிய சான்று. அடுத்து நாங்கள் சொல்லக்கூடியது இந்த மகேந்திர மலை உத்தரகோச மங்கை. அதிலே ஆகமம் பற்றிய வெளிப்பட்ட செய்தி இங்கு பதிவாகிறது. அதை நாங்கள் மாணிக்க வாசகருடைய மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் என்று மணிவாசகர் பதிவு செய்கிறார். அங்கு ஒரு இலக்கிய சான்று வருகிறது இலங்கையை நிறுவுவர். இதுபோல திரிகூட பர்வதம் என்பது இந்த இலங்கையின் ராவணனின் மைய பிரதேசமாக இலங்காபுரி அமைந்த பிரதேசமாக இருக்கிறது. அந்த மலை உச்சியில ராவணன் தலைநகர் இருந்திருக்கிறது என்பதை ராமாயணத்திலே நாங்கள் சான்றுகளை, அந்த ராமாயணத்தில் அதுக்குரிய சான்றுகளை நாங்கள் பார்க்க முடியும். ராவணன் திரிகூட மலையின் உச்சியிலே இருக்கிறார். உச்சியிலே இருந்து கொண்டு தென் சமுத்திர கரை நோக்கியதாக ராமனுடைய சேனை அணிவகுத்து வருகிற காட்சியை ராவணன் பார்த்ததாக ராமாயணத்திலே ஒரு சித்திரம் வரும், பதிவு வரும். அதுபோல ராமன் இன்னொரு குறிப்பு வரும் ராமாயணத்திலே. ராமன் தனுஷ்கோடியிலே அருகில் உள்ள ராமேஸ்வரத்திலே சிவனை வழிபட்டது பற்றிய செய்தியை திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்ற குறிப்பும் இலக்கிய ஆதாரங்களாக இலங்கை குறித்த நிறுவுதலுக்கு கட்டுரை ஆசிரியர் இலக்கிய சான்றுகளாக பின்வருவனவற்றை இடம் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இப்போது நாங்கள் சாசன சான்றுகளுக்குள்ளே பிரவேசிப்போம். சாசனம் என்பது ஒரு ஆதாரத்தின் அடியத்திவார். 2 சாசனங்களை இந்த கட்டுரை ஆசிரியர் பிரதானமாக பயன்படுத்தி இருக்கிறார். முதலாவது விஷயம் புதுக்கோட்டை சாசனம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, சோழர் காலத்தை அடுத்து நீங்கள் நாயக்கர் காலம் படித்திருக்கிறீர்கள். ஆனால் அதே வேளையிலே நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள் சோழர் காலத்தை ஆட்சியை அடுத்து பாண்டியர்கள் அதிகாரத்துக்கு வந்ததை பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்கள்.
அந்த பாண்டியர்களுடைய அதிகாரம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. சகோதர சண்டைகளால் அவை அந்த ஆட்சி மையம் குலைந்து போன வரலாறை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அந்த காலப்பகுதிகளை தழுவித்தான் வடபகுதி நோக்கியும் ஆரிய சக்கரவர்த்தி வந்ததை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அந்த காலத்திலே அதுக்கு முன்னர் சற்று வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் என்ற 2 சகோதரர்களிலே பாண்டிய சகோதரனான வீரபாண்டியன் இலங்கை வந்து அன்று இலங்கை பகுதியிலே 2 இடங்களிலே தன் அடையாள சின்னமான மீன் லட்சணையை பொறித்ததான செய்தி வருகிறது. அதிலே ஒன்று திருகோணமலையிலே பிரெட்ரிக் கோட்டையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதை தாண்டி இருக்கிறது திருகூட பர்வதத்திலே பொறித்தமை பற்றிய செய்தி இருக்கிறது. இதிலே இந்த லட்சணையை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம், அழியாமல் இருக்கிறது. அப்ப திருகூட பர்வதத்தில் அந்த லட்சணை பொறிக்கப்பட்டதாக சாசனத்திலே புதுக்கோட்டையிலே, இந்தியா புதுக்கோட்டையிலே கண்டெடுக்கப்பட்ட சாசனத்திலே ஒரு குறிப்பு வருகிறது. ஆகவே இந்த பாண்டிய நகர்வு என்பது இலங்கை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் சாசனத்தினூடாக உறுதிப்படுத்த முடியும். 2வது விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியது கெத்தார குரலை பற்றிய பழைய சாசனம். இந்த சாசனத்திலே திருகூட பர்வதத்திலே ராவணன் இருக்கின்ற போது ராமனுடைய படைகள் தென்பகுதி, அதாவது திரிகூட பகுதியிலிருந்து தென்பகுதியிலே அந்த அம்பாந்தோட்டை பகுதியை தழுவியதால் அந்த கடற்கரை பகுதியை தழுவி மேல் நோக்கி வருகின்ற அந்த காட்சியை, அணிவகுத்து வருகின்ற காட்சியை சாசனம் பதிவு செய்திருக்கிறது. கெத்தார குரலை பற்றிய பழைய சாசனத்திலே ராமன் சேனைகள் அணிவகுத்து வருகிற காட்சி பற்றிய பதிவு இருக்கிறது. இது 2 சாட்சிகள். சாசனம் சார்ந்து 2 விடயங்களை நாங்கள் இப்போது மனங்கொண்டு இருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பேச வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி கர்ண பரம்பரை கதைகளும் இடப்பெயர் காரணம். அன்பான மாணவர்களே, எங்கள் இடப்பெயர்கள் காரணங்களோடு தழுவிய ஒவ்வொரு இடத்துக்குமா உணர்வு வயப்படுகின்ற பல பெயர்களை கொண்டவர்கள் நாங்கள். அந்த வரிசையிலே இந்த இடப்பெயர்களுக்குள் பின்னி இருக்கின்ற ராமாயணத்தினுடைய அந்த இணைவை கட்டுரை ஆசிரியர் மிக லாபகமாக, மிக அழகாக இங்கு பதிவு செய்திருக்கிறார். முதலாவது இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் அசோகவனம். அசோக மரங்கள், அசோகம் என்று சொல்லுவோம். அசோகவனத்திலே ஹக்கல பகுதியிலே இருக்கிற அசோகவனம் பற்றி சீதா தலாவா என்று அன்று அவர்கள் பதிவு செய்தது பற்றிய செய்தி இருக்கிறது. அந்த இடம் இது 1. 2, அனுமன் அந்த இலங்கை எரியுண்ட பிரதேசம், இலங்கை பகுதியை தன் வாளால் தீமூட்டி அந்த பகுதி, அது பாலுகமா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அது இங்கே பதிவாகியிருக்கிறது. பாலடைந்த கிராமம் என்று இன்றும் அதன் எச்சத்தை பலர் அடையாளப்படுத்துகிறார்கள். அடுத்த ஒரு பகுதி ராவணனோடு போர் செய்து அந்த போரிலே விழுந்த இடம் ராமலங்கா என்று சொல்லப்படுகிறது. அந்த போரின் அடையாளமா, போரின் பதிவா அந்த பெயர் இன்றும் இருக்கிறதை எங்களுடைய பௌத்த சமய மதகுருமார்கள் அதை பதிவு செய்து ஐதீகமாக பதிவு செய்து கூறி வருகிறார்கள் என்ற செய்தியை கட்டுரை ஆசிரியர் மிக கவனமாக தெளிவாக எடுத்தாண்டிருக்கிறார். அடுத்து இன்னொரு பதிவு, சீதை தன்னுடைய பத்தினி தன்மையை, தான் புனிதமானவள் என்பதை ராமனுக்கு நிறுவிய பகுதியாக எடுத்து சொன்ன, சத்தியம் செய்த இடமாக துரும்பெலா பன்சாலா என்ற பகுதி சுட்டப்படுவதாக இங்கு ஆண்ட பிரிட்டிஷ் காலத்திலே மேஜர் போப்ஸ் தன்னுடைய நூலிலே, இலங்கையில் 11 ஆண்டுகள் என்ற நூலிலே சிங்கள மக்கள் அதை குறிப்பிட்டதாக தன்னுடைய கள ஆய்விலே தான் தேடிக்கொண்ட தரவை இங்கு பதிவு செய்திருக்கிறார். அப்போது அந்த இடப்பெயர்ல இந்த இடமும் முக்கியமானதாகும். அடுத்தது இந்த அஷ்டவிகாரம் என்று சொல்லப்படுகிற செய்தி. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இதிலே இந்த அரிஷ்ட விகாரம் என்பது, இந்த அரிஷ்ட பர்வதம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஏலவே படித்திருக்கிறீர்கள். அதாவது அனுமன் சீதையை காண வந்த அனுமன் திரும்பி வெளிக்கிடுகிற போது, புறப்படுகிற போது ஒரு இடத்திலே தங்கி போனதாக ஒரு பதிவு வருகிறது. அப்ப அந்த இடம் எது என்றால் அஷ்டபர்வதம் என்று சொல்லுகிறார். அந்த பெயர் காரணத்தை எப்படி இவர் நிறுவுகிறார் என்றால், இன்று அஷ்ட விகாரம் என்பது, விகாரை அமைப்பு என்பது தேவநம்பிய தீசன் பல விகாரைகளை இலங்கையிலே நிறுவி இருக்கிறார். அந்த அவ்வாறு அமைக்கப்பட்ட விகாரைகளிலே அஷ்ட விகாரம் ஒன்று. அதில் இவர் மொழியியல் ரீதியாக ஒரு அழகாக ஒரு பதிவு செய்வார் கட்டுரை ஆசிரியர். இந்த அரிஷ்டம் என்பது, அரிட்டம் என்பது, அதிலே முன் எழுத்தான அ என்பது கெட்டு அது ரிட்டம் என்று, பின் அது ரிட்டி என்று, அது இன்று ரிட்டிகலா என்ற மலையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த ரிட்டிகலா மலைதான் அனுமன் தங்கி போன இடம் என்று கட்டுரை ஆசிரியர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். சிங்களத்திலே கலா என்று சொன்னால் மலை என்பது பொருள். ஆக இந்த ரிட்டிகலா மலை சார்ந்த ஒரு இடப்பெயர் காரணத்தை அவர்
ஒளியியல் அடிப்படையிலே இங்கு பதிவு செய்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது ராவண எல்லா என்பது பற்றியது. ராவணனுடைய அந்த நின்ற குகை, அவன் ரகசியமாக வெளியேறுவதற்கு, தன் அதிகார தளத்திலே இருந்து வெளியேறுவதற்கு பயன்படுத்திய அந்த குகை ராவண எல்லா என்று சொல்லப்படுகிற அந்த குகை பற்றிய இடம் சார்ந்த பெயர் இதிலே பதிவாகி இருக்கிறது. கட்டுரை ஆசிரியர் அதை பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது மிக முக்கியமாக, இந்த கட்டுரையை நீங்கள் ரசித்து ருசித்து அதாவது காது இனிக்க படித்திருப்பீர்கள். எப்படி என்று சொன்னால், இன்று அந்த இலங்காபுரி எப்படி இருந்தது என்று ஒரு கற்பனையிலே பார்க்கிற போது வான்மீகி உட்பட சொல்லுவார்கள் ராமாயணத்திலே, அது வானத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது என்று. அந்த மிதந்து கொண்டிருப்பது போல இன்றும் அந்த பகுதி, அதாவது அந்த திரிகூட பர்வதம் என்று சுட்டப்படுகிற அந்த பகுதியை குறிக்கின்ற இடம் பண்டாரவல மற்றது தியத்தலாவ பகுதிகள் அவ்வாறான ஒரு தோற்றப்பாட்டோடு இருக்கின்றன என்பதை இவர் எடுத்து பதிவு செய்திருப்பார். இது முக்கியமான ஒரு இடம் சார்ந்த பதிவு. இப்போது நாங்கள் இவ்வளவு நேரமும் இலங்கை தொடர்பான பதிவுகளை பார்த்தோம். இப்போது இந்தியாவின் இடம் சார்ந்த பகுதிகளுக்கு நாங்கள் இப்போது பிரவேசிப்போம். இப்போது நாங்கள் இந்தியா சார்ந்து இடப்பெயர்கள் குறித்து கட்டுரை ஆசிரியர் எவ்வாறான பதிவுகளை இந்த கட்டுரையிலே முன்வைத்திருக்கிறார் என்பது குறித்து நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக, தனுஷ்கோடி முன்பு பாண்டிய நாடு என்று சங்க இலக்கியத்திலே பதிவாகி இருக்கிறது என்பதை அவர் நிறுவியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இரண்டாவது, இந்த தனுஷ்கோடி என்பது இந்திய கரைப்பகுதி, எங்கள் ஈழத்தீவுக்கு அருகில் உள்ளது. அந்த பகுதிக்கு சேது என்கின்ற பெயர் முந்தி வழங்கி வந்திருக்கின்றது என்ற செய்தி கட்டுரையிலே பதிவாகும். அடுத்து, இந்த ராமசேனை கடல் கடந்து இலங்கை செல்வதற்கு தனுஷ்கோடி பகுதியிலே அணை கட்டிய பதிவு இங்கு பதிவாகும். அது முக்கியமானது. அடுத்து நாங்கள் இன்னொன்றை பார்க்கலாம். இந்த தனுஷ்கோடிக்கு அருகிலேதான் ராமேஸ்வரம் இருக்கிறது. நாங்கள் பார்த்திருக்கிறோம். ராமர் ஈஸ்வரனை வணங்கிய காரணத்தினாலே ராமேஸ்வரம் என்கின்ற அடையாளம் வந்தமை பற்றி. ஆக அடுத்த விடயம் இந்த மகேந்திர மலை பற்றிய குறிப்பு. அதிலே ஒரு செய்தி சொல்லுகிறார். குறிப்பாக பாருங்கள், சேது நாட்டிலே இருந்து அந்த திருச்செந்தூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்கள் வரை அழுந்தி செல்லுகின்ற கந்தமாதனம் என்கின்ற மலைத்தொடர் பற்றிய பதிவு. அது இந்தியாவினுடைய பிரதேசம் சார்ந்த சித்திரிப்பு. அடுத்து இங்கு சொல்லப்படுகிறது, இந்த மணல் திட்டுக்கள் மகேந்திர துவாரம் என வான்மீகி முனிவர் அடையாளப்படுத்தியது. அது திருவுத்திர கோஷமங்கையில் ஆகமம் வெளிப்படுத்தப்பட்டமை பற்றிய செய்தியும் இந்த இடப்பெயர் சார்ந்து இடம்பெறுகிறது. இப்போது நாங்கள் வரலாற்று நூல்கள் சார்ந்து கட்டுரை ஆசிரியர் தன்னுடைய கருத்துக்கு எவ்வாறு அவற்றை துணை கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது பார்ப்போம். முதலாவது, மகாவம்சம் பற்றிய செய்தி. மகாவம்சத்திலே இன்று அன்றைய அந்த மகாவம்ச பதிவிலே கிமு 5ஆம் நூற்றாண்டு காலத்திலே விஜயன் குவேனியை மணந்த அந்த செய்தி பற்றிய பதிவும், குவேனி யக்ஷர்களின் அந்த அரசி லங்காபுரி பகுதியிலே இருந்ததான குறிப்பும் மகாவம்சத்தில் உள்ளது என்பது. மகாவம்சத்திலே மிக முக்கியமாக இலங்கை 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 என்ற சொல்லே பரவி இருக்கின்ற தன்மையையும் கட்டுரை ஆசிரியர் வரலாற்று ஆதாரத்துக்கு துணையாக எடுத்து காட்டியிருக்கிறார். இன்னொரு பகுதி, இந்த 1840 நாம் ஏலவே பார்த்தது போல மேஜர் போப்ஸ் என்பவர் தன்னுடைய நூலிலே பதிவாகியது. எவ்வாறு அந்த இடத்திலே அந்த தூரும்பெலா பன்சலா என்ற இடத்திலே சீதை தன்னுடைய நிறுவிய பாங்கை, தன் தூய்மை தன்மையை நிறுவிய பாங்கு குறித்த செய்தி வரலாறு சார்ந்த இடமாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், மிக முக்கியமான பதிவுகள். திரிகூட பர்வதம் என்ற பகுதி ராவணன் ஆண்ட பகுதிதான், ராவணன் இருந்த பகுதிதான் என்பதை கட்டுரை ஆசிரியர் இந்த வகையிலே முன்னிறுத்துகிறார் என்பது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை அவர் சொல்லுகின்ற போது அந்த வரைபடத்தை எங்கள் அகச்சித்திரமாக எங்கள் அகத்துக்குள்ளே அப்படியே பதித்து விடுகிறார். இந்த பகுதியை பலரும் நாங்கள் நேரே தரிசித்திருக்கிறோம், பார்த்து வியந்திருக்கிறோம். இலங்கையின் அழகான மனம் கவரும் மையமாக இருக்கின்ற பகுதி இது. அந்த மலையகம் தழுவிய இந்த பகுதியின் ஹக்கலையில் இருந்து ஹப்புத்தலை வரையான அந்த நீண்ட அழகிய மலை பிரதேசம், அந்த பரப்பில் திரிகூட பர்வதம் நிலை கொண்டிருந்தது என்ற செய்தியை கட்டுரை ஆசிரியர் பதிவு செய்கிறார். 3 பக்கமும் செங்குத்தான கிட்டத்தட்ட 5000 அடி உயரமான அந்த மலை சிகரங்கள் 3 பக்கமும் நிமிர்ந்திருக்கின்ற போது அந்த பகுதியிலே ஒரு படகின் நடுப்பகுதி போல அந்த இடத்திலே உச்சமான ஒரு இடத்திலே இலங்காபுரி ராவணனுடைய மையம் இருந்ததை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த இலங்காபுரி ஏலவே நாங்கள் சொன்னது போல ஆகாயத்தில் நிலவிலே பார்க்கிற போது மிதப்பது போல இருக்கும் என்று பதிவு அந்த திரிகூட பர்வதம் பற்றிய அந்த சித்திரிப்பாக இருக்கும்.
பகற்பொழுதிலே அவர் சொல்லுவார், கட்டுரையாசிரியர் அதை அழகா சொல்லுவார், இந்த பகற்பொழுதிலே தென் எல்லையின் ஹப்புத்தலையில் இருந்து நோக்கினால் அம்பாந்தோட்டையினுடைய உப்பளத்தையும் பார்க்க முடிகின்ற அந்த தன்மையும், ராவணன் படைகள் வந்ததை, அந்த பகுதியினூடாக படைகள் வந்ததை இலங்காபுரியில் இருந்து பார்த்தான் என்கின்ற பதிவும் இங்கு முக்கியமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் சொன்னது போல சாசனத்திலே நாங்கள் பேசி இருக்கிறோம். ஹெட்டார குரலை பற்றிய அந்த சாசனத்திலே ராமன் படைகள் வந்தது பற்றிய குறிப்பும் திரிகூட பர்வதத்தை நிறுவுவதற்கு ஒரு வாய்ப்பான விடை. மற்றது இன்னொன்று, இந்த கட்டுரை ஆசிரியர் தன்னுடைய அறிவின் இன்னொரு தேடலிலே ஒரு வாதங்களை முன்னகர்த்தி விட்டு சான்றுகளை எடுத்து காட்டிவிட்டு ஒரு தன்னுடைய ஊகத்தின் முடிவை முன்வைப்பார். இந்த விபூஷணன் இருக்கிறானே வீடனன், அவன் இலங்கை நோக்கிய அந்த ராமனுடைய படை நகர்வுக்கான சரியான புவியியலை அறிந்தவன் ஆகையால் அவனுடைய வழிபடுத்தலில் கூடுதான் இந்த படை, ராமனுடைய படை இலங்கையின் தளம் நோக்கி நகர்ந்திருக்கின்றது என்ற செய்தியை அவர் முன்வைக்கின்றார். அது முக்கியமானது. இவை திரிகூடம் பற்றிய நிறுவல் சார்ந்த பார்வை. அடுத்து இந்த பகுதியிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய பிரதான விஷயம் சேது என்ற மணல்மொழி. இந்த ராமர் பார், இன்றைக்கெல்லாம் நாசாவில் இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் எப்படி அந்த சேது பாலம் போடப்பட்டிருக்கின்ற அந்த உண்மையை நிரூபித்திருக்கிற தன்மையை நாங்கள் அறிந்தவர்கள். அது இயற்கையாகவே இருந்த அந்த மணல் திட்டுகளுக்கு துணையாக ஒரு படை நகர்வுக்குரிய வகையிலே ராமன் அணையாக அதை கட்டி நிரப்பி படை நகர்ந்து வந்தான் என்ற செய்தி, அதன் உண்மைத்தன்மையை இவர் நிறுவுகிறார். எப்படி என்று சொன்னால், சேது என்பது அணையை குறிக்கிறார். நாங்கள் ஏலவை பார்த்திருக்கிறோம். தனுஷ்கோடிக்கு சேது என்ற பழைய பேர் இருக்கிறது. சங்க இலக்கியத்திலே வெண்பேர் கௌரியர் தொன்முது கோடி என்று, கௌரியர் பாண்டியர், அந்த பாண்டியர் உடைய அடையாள இடத்திலே தனுஷ்கோடியிலே தான் ராமன் இருந்தான் என்ற செய்தி அந்த பதிவு செய்கிற இடம் சேதுவோடு தொடர்புடையது. இந்த இடத்திலே இருந்து மன்னார் தீவு வரை 30 மைல் தூரத்துக்கு இந்த பாலம், அதாவது சேது அணை இருந்ததாக ஒரு பதிவு இருக்கிறது. அந்த 30 அந்த தூரம், அந்த மணல் திட்டுக்கள், அந்த பாதத்தை, அந்த பாலத்தை ஆதம் அணை என்று சொல்லுவார். இன்னொரு பெயர், அதை அவர் கட்டுரை ஆசிரியர் சொல்வார். பிரிட்டானிகா பல்பொருள் பேரகராதியை துணை கொண்டு கட்டுரை ஆசிரியர் இதை நிறுவுகிறார். அதை இன்னும் சிறப்பாக சொல்ல போனால், ஆரம்ப காலத்திலே அந்த மணல் திட்டுகள் இப்போது நாங்கள் பார்க்கிற போது சொல்லுவார்கள் மேல் மட்டங்களிலே சில இடங்களிலே தெரிவதாகும், கடல் மட்டத்திலே இருந்து 3-4 அடி கீழே சில திட்டுகள் இருப்பதாகவும் சொன்னார். ஆனா 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தொடர், இந்த பால தொடர் முழுமையாக இருந்ததாகவும், ஏற்பட்ட புயலின் பாதிப்பினால் அது அழிவடைந்ததாகவும் ஒரு செய்தி உண்டு என்ற கருத்தையும் இவர் கட்டுரை ஆசிரியர் இந்த சேது பாலம், சேது அணை தொடர்பான பதிவிலே முன்வைத்திருக்கிறார். ஏலவே குறிப்பிட்டது போல இந்த ராமன் அணை கட்டி அப்படி போவதற்கு இயல்பாகவே அமைந்த அந்த மணல் திட்டு துணையாக இருந்தது என்பதை பதிவு செய்தவர். வால்மீகி ராமாயணத்திலே அந்த 100-200 யோசனை தூரம், அந்த இது 100 யோசனை தூரம் இருந்ததாக, இந்த பாலம் இருந்ததாக ஒரு வர்ணிப்பு வரும். அது வர்ணிக்கின்ற போது கவிஞர்கள் வர்ணிக்கின்ற பரப்பு, ஆனால் அது உண்மையாக அந்த பகுதி இன்றும் அடையாளத்துக்குரியதாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு, அதே இடத்திலே இந்த மகேந்திர துவாரம் என்பது அணை ஆரம்பிக்கின்ற புள்ளி, அது மகேந்திர துவாரம் என்பதையும் இங்கு பதிவு செய்திருக்கிறார். இரண்டாவது நாங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் மணிவாசகருடைய பதிவு. அந்த உத்தரகோச மங்கை என்ற பகுதியிலே, உத்தரகோசத்திலே மன்னு மாமலை மகேந்திர மன்னனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் என்று வருகிற இடமும் சேது நாட்டை மையம் கொண்டு பாடப்பட்டிருக்கிற செய்தியும் இந்த இடத்திலே சேது தொடர்பாக முன்வைக்கக்கூடிய முக்கியமான பதிவுகள் என்று நாங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்திலே நாம் இதனுடைய அடுத்த தளத்துக்கு போகிறோம். அன்பான மாணவர்களே, இப்போது நாங்கள் முக்கியமான பகுதியிலே இந்த வெளிப்பாட்டு உத்திகள் சார்ந்து மிகச் சுருக்கமாக அவற்றை ஒரு முறை மீட்டு பார்ப்போம். முதலாவதாக, இது கட்டுரையினுடைய தொடக்கத்தில் தன்னுடைய கருத்தை அப்படி முன்வைக்கிற பாங்க, அது மக்களினுடைய கூற்றாக அவர் அந்த கட்டுரையிலே தன்னுடைய நிலையை, இலங்கைதான் ராமாயணத்தில் சொல்லப்படுகிற இலங்கை என்பதை அவர் முன்னிறுத்தி கொண்டு தொடங்குகிற தன்மையும், அதை முடிக்கின்ற போது அவர் கையாளுகின்ற உத்தி, அது மிக முக்கியமானது. இலியட் காவியத்திலே வருகிற கண்டெடுக்கப்பட்ட நகரம் பற்றிய அகழ்விலே கண்டெடுக்கப்பட்ட நகரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுபோல இலங்கையும் ஒரு நாள், இலங்கையினுடைய திரிகூட பர்வதமும் ஒரு நாள் அகழ்வாய்விலே அது சார்ந்த பல்வேறு ஆய்வுகளின் ஊடாக வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதை அவர் பதிவு செய்து முடிக்கிறார். ஒரு தர்க்கபூர்வமான வெளிப்பாடு, தன்னுடைய வாதத்தை முன்வைத்து, பலருடைய கூற்றுகளை முன்வைத்து அதற்கு மறுவாதத்தை கொண்டு செல்லுகிற ஒரு கட்டுரை நடை. அந்த எதிர்கருத்துக்களை நிறுவி, தன்னுடைய கருத்துக்களை நிறுவி எதிர்கருத்துக்களை வெட்டி செல்லுகின்ற பாங்கு, இலக்கிய சான்றுகள் தனது கருத்துக்கு துணையாக
சங்க இலக்கியங்களிலே இருந்து சாசனங்களிலே இருந்து அவர் பல்வேறு சான்றுகளை முன்வைத்திருக்கிற பாங்கு, கதைகளை சொல்லுகிறார், இடப்பெயர்களை எடுத்து காட்டுகிறார், வரலாற்று நூல் வழியான ஆதாரங்களை சொல்லுகிறார், மகாவம்சம் முக்கியமாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறார். ஒரு வாசிப்பவர்களுக்கு வெறுமனே ஒரு கட்டுரையை ஒரு தரவு பெட்டகமாக ஒரு தரவை கொட்டி தீர்க்கின்றதாக இந்த கட்டுரை அமையவில்லை. மாணவர்களை, நீங்கள் படித்து சுவைத்த பகுதி, சுவைத்து நிற்கின்ற விடயம், அந்த திரிகூடத்தை, அந்த காட்சியை, அந்த மலையின் அழகை, ஒவ்வொரு விடயத்தையும் மிக உயிர்ப்பாக எங்கள் மனக்கண்ணுக்குள்ளே, எங்கள் அகத்துக்குள்ளே ஒரு சித்திரமாக அவர் விரித்திருக்கின்ற பாங்கு அந்த வர்ணனையின் உச்சம் என்று நாங்கள் கொண்டாடக்கூடியது. அடுத்து அவர் இந்த மொழியியல் சார்ந்த ஆதாரங்களை சொல்வது நாங்கள் ஏலவே பார்த்திருக்கின்றோம். அந்த அஷ்ட பர்வதம் என்பதிலே ஆவாறு கெட்டு ரிட்டம் என்பது ரிட்டி என்பது ரிட்டிகளா என்று எவ்வாறு மருவியது என்பதை அவர் நிறுவுகின்ற அந்த மொழியியல் சார்ந்த ஆதார் கலைக்களஞ்சியத்தை சொல்லி இருக்கிறார், ஆதாரப்படுத்தி இருக்கிறார். அடுத்து கருத்துக்களின் வழி சில ஊகங்களை முன்வைத்திருக்கிறார். அந்த வீடனன் பற்றிய அவர் முன்வைத்திருக்கிற கருத்துக்கள் கல்வி பல விடயங்களை நாங்கள் சொல்ல முடியும். தொடர்பு படுத்துதல், அந்த புதைபொருள் ஆராய்ச்சி, நான் மேலவே சொன்னது போல அந்த டிராய் நகரம், இலியட்டிலே ஹோமருடைய இலியட் காவியத்திலே டிராய் நகரம் எவ்வாறு புதை ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டதோ, அது வெறும் கற்பனை அல்ல என்பது இன்று உறுதிப்படுத்தப்பட்டதோ, அதுபோல ராவணனுடைய ஆட்சி அதிகார பரப்பும் நிறுவப்படும் என்பதை அவர் முன்வைக்கின்ற பாங்கு. நிறைய வட சொற்களை கையாண்டிருக்கிறார், பொருத்தமான இடங்களிலே ஆங்கில சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றார். இப்படியான ஒரு வகையிலே இந்த தலைப்பு இது மிக பொருத்தமான ஆற்றுப்படை, இலங்கை ஆற்றுப்படை. நாங்கள் தொடங்கும் போது இந்த கட்டுரை ஆரம்பித்தோம், இலங்கை ஆற்றுப்படை. இலங்கை என்பது ராமாயணத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை என்பது இன்றைய இலங்கை தான், இலங்கை தான் என்பதை அவர் எப்படியான ஒரு தெளிவான, அதாவது ஒரு ஆற்றுப்படை என்பது நீங்கள் படித்திருக்கிறீர்கள், வெறுமனே ஒரு வழியை சொல்லுவதோடு மாத்திரம் இல்லை, அது எமது பண்பாட்டின் அடையாளமாக இருக்கின்றது போல ஒரு இலங்கை என்பதை பற்றிய ஒரு உணர்வு பூர்வமான புரிதலை தந்து ராமாயண இலங்கை, இன்றைய இலங்கை என்பதற்கான சான்றுகளை முன்வைத்து வாசகனுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற வகையிலே தன்னால் முடிந்த சான்றுகளை முன்வைத்து அவர் இதை எழுதியிருக்கின்றார். ஆகவே இந்த இலங்கை ஆற்றுப்படை என்ற தலைப்பும் அதற்கு பொருத்தமான புலிசாராக அமைந்திருக்கிறது என்பது மனங்கொள்ளத்தக்கது. இப்படியாக இலங்கை ஆற்றுப்படையிலும் பல கேள்விகள் வர வாய்ப்புண்டு. மாதிரிக்கு ஒரு கேள்வியோடு அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும், விடை குறிப்புகளை நீங்கள் எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை நாங்கள் சந்திக்கின்ற போது இவை குறித்த விடயங்களை முன்வைத்து பேசலாம். சிறுகதையின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த புதுமை பித்தன் அவருடைய அற்புதமான ஒரு கட்டுரை தமிழர் நாகரிகத்தில் கிராம வாழ்க்கை. கிராமம் என்பது அழகு கொஞ்சும் களம். புதுமை பித்தன் தன்னுடைய மொழியால் தமிழுலகை வசீகரித்தார். பார்க்காத பல பரப்புகளை நோக்கி தன் பார்வையை அகலப்படுத்தியவன். அந்த ஆளுமை விருத்தாசலம் என்ற இயற்பெயரோடு இந்த பூமியிலே தன்னுடைய பயணத்தை தொடங்கிய படைப்புலகில் ஜாம்பவானாக திகழ்ந்தவன். யாருக்கும் எதற்கும் அஞ்சாது, எதனோடும் சமரசப்படாது திகழ்ந்த ஒரு கதை சொல்லியாக வாழ்ந்தவன். சொல்லுக்கும் செயலுக்கும் நேராக இருந்தவன், துன்பங்களை சுமந்தவன். அவனுடைய கதை, மொழி, நியாயம், தர்க்கம் இவையெல்லாம் அற்புதமானவை. அந்த வரிசையிலே நீங்கள் ருசித்து படித்த தமிழர் நாகரிகத்தில் கிராம வாழ்க்கையை இப்போது நாங்கள் மீட்டு பார்ப்போம். அந்த கட்டுரை நாகரிகம் பற்றிய தொடக்கத்தோடு ஆரம்பிக்கிறது. நாகரிகம் என்றால் என்ன? கிராமம் என்பது எப்படிப்பட்டது? நகரத்துக்கும் கிராமத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன வேறுபாடு? இவை தொடர்பான ஒரு புரிதலை தருவதாக இந்த கட்டுரை அமைந்திருப்பதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஒரு வானொலி உரைக்காக எழுதப்பட்ட இந்த கட்டுரை, அதுவும் இன்று எழுதி ஒரு 6 தசாப்தங்களுக்கு மேல் இருக்கின்ற ஒரு கட்டுரை எவ்வளவு தூரம் எங்களோடு இணைந்து தொடர்ந்து நெஞ்சோடு கலந்து இருக்கின்றது என்பதை நாங்கள் மீண்டும் பார்ப்போம்.
ஆக இந்த கட்டுரையினுடைய மையத்தை நாங்கள் முதலிலே நினைவு கொண்டோம். இப்போது அதன் அடுத்த தளத்துக்கு வருகிறோம். இந்த நாகரிகம் பற்றி புதுமைப்பித்தன் என்ன சொல்லுகிறார்? நாகரிகம் என்பது சக்திகளின் வளர்ச்சியா, அன்றாட செயற்பாடுகளின் தொடர்ச்சியா? அவையெல்லாம் நாகரிகம் தான். அதை அவர் தன்னுடைய மொழியிலே ஒரு சொல்லுவார். நாகரிகம் என்பது பலவாறு அர்த்தப்படுத்தப்படுகிறது. ஆற்றல், வசதி வாய்ப்புகள், இப்படி எல்லாமே நாகரிகம் என்று சொல்லிக் கொள்ளப்பட்டாலும் புதுமைப்பித்தன் நாகரிகத்துக்கு ஒரு அடையாளம் சொல்வார். அவன் சொல்லுகிற பார்வை நாகரிகம் என்பது எப்படிப்பட்டது? நாகரிகம் என்பது சமுதாயம் இற்று போகாமல் எடுத்து கட்டிய ஞாபக சரடு. சமுதாயம் இற்று போகாமல் எடுத்து கட்டிய ஞாபக சரடு, நினைவு பாதை. அது நாகரிகம். சமுதாயம் எறும்பு சாறை போல ஊர்ந்து ஊர்ந்து பழகி போன பாதை. அது சமுதாயம் எறும்பு சாறை போல ஊர்ந்து ஊர்ந்து பழகி போன பாதை. அதுதான் நாகரிகம். வழி வழியாக நாம் தொடருகின்ற, நாம் கடத்துகின்ற அந்த அடையாளம் தான் நாகரிகம் என்பதை தன் மொழியிலே பேசுவான். வெறும் பிழைப்புக்கும் சுகானுபவத்துக்கும் உள்ளத்தில் உடைந்து மசியும் நினைவு கோயில்களுக்கும் ஆதாரமாக இருப்பது எது என்றால் அதான் நாகரிகம். மிக அற்புதமான மொழி. நாகரிகம் என்பது எது என்பதை புதுமைப்பித்தன் தன்னுடைய மொழியிலே வரையறை செய்கிறார். இந்த நாகரிகம் பற்றி அவன் பேசி இருக்கிற பல முக்கியமான விஷயங்களை பார்க்க தொடங்குவோம். அதிலே முதலாவது அவர் பயணப்படுகிற கிராமம் பற்றிய இடம். கிராமம், அந்த ஊர் என்று உம்மவர் உணர்வு பயப்படுகின்ற அந்த கட்டம், தளம், கிராமத்தை பற்றி அழகாக பேசுவார். அதுல 2 தளங்கள் உண்டு. ஒன்று, அவர் தான் தனக்கு அறிந்த கிராமத்தை பற்றி சொல்லுவார். இன்னொன்று, கிராமம் பற்றிய அந்த தழுவலோடு பொதுவாக விஷயங்களை முன்கொண்டு செல்வார். அந்த வரிசையிலே பாருங்கள், அவர் சொல்வார், கிராமம் என்பது வாழ தெரிந்தவர்களுக்கு சுகம் தரும். கிராமம் வாழ தெரிந்தவர்களுக்கு சுகம் தரும். இவர் தனக்கு தெரிந்த ஒரு கிராமத்தை இந்த கட்டுரையிலே பதிவு செய்வார். அது மிக அழகான சித்திரமாக வரும். ஒரு அக்ரஹாரம் அங்கு கிடையாது. ஒரே ஒரு தெரு, அக்ரஹாரம் கிடையாது. ஒரு கோடியில முனிசிபால் இருக்கு, மறுகோடியிலே கணக்கு பிள்ளை இருக்கிறார். இருவரது கோபத்துக்கும் ஆளாகாமல் தலையாரி இருக்கிறார். பிழைத்துக் கொள்ள தெரிந்தவர் அவர். அந்த தலையாரி என்று சொல்லுவார். மறவர் குல குடியிருப்பை பதிவு செய்வார். அவர்கள் தம் வேல், அம்பு என்பவற்றை விட்டு இப்போது விவசாயத்தோடு தொடர்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்வார். அந்த ஊரிலே, அந்த ஊரின் ஒதுக்குப்புறமாக அஞ்ஞானவாசமா இந்த ஊரோடு கலக்க முடியாமல் ஒரு தூரமாக இருக்கின்ற, எட்டாத தொலைவிலே இருக்கின்ற பள்ளர் செய்தி பற்றிய பதிவு வரும். இது அவர் காட்டுகின்ற கிராமம் பற்றிய சித்திரம், அடையாளம். கிராமம் என்பது எப்படி இருக்கின்றது என்பதை தன்னுடைய மொழியிலே அப்படியே மேம்போக்காக சொல்லுவார். அதிலே 2 காரியங்கள். ஒன்று, இவை வெறும் நிழல் படங்கள் அல்ல. இவை உள்ளுக்குள்ளே ஊடுருவி காட்டுகின்ற, அந்த மக்களினுடைய மன அலவரிசையை காட்டுகின்ற கதிர்படங்களாக இருக்கின்றன. எப்படி அந்த கிராமம் இருக்கின்றது, அந்த அமைப்பு முறை, அதிகார ஒழுங்கு எப்படி இருக்கின்றது என்ற ஒரு பதிவை மிக சித்திரம், மிக அழகாக பதிவு செய்கிற இடம் அது. இதை புரிந்து கொள்வோம். அவர் அடுத்து வருவார். அந்த ஊரிலே இருக்கிற மைதானம் விளையாட்டு மகிழ்ந்து களமாக இருக்கின்ற ஒரு பிரதேசம். ஆனால் ஊரின் மைதானம் எப்படி இருக்கு? அந்த ஊரின் மைதானம் பல்வேறு பயன்பாடுகளுக்குரியது. மாடு படுத்திருக்கும், மைதானத்திலே மாடு படுத்திருக்கும். ஊர் தேவதை திருவிழாவிலே அது ஒரு கலைமண்டபமாக இருக்கும். கலை அழிக்கைகள் தொடர்ந்து நிகழும். சாணத்தை தட்டி வைத்தல், நெல்லுலர்த்தல், இவை எல்லாமே அங்கு அந்த மைதானத்தில் அங்கு நிகழ்ந்தேறி கொண்டிருக்கும். இது மைதானம் பற்றிய பதிவு. அந்த ஊரிலே பிள்ளையார் கோயிலை கொண்டு வருவார். சைவ பிள்ளையார். அவர் எப்படி இருக்கிறார்? அந்த பிள்ளையார் கோயிலை பதிவு செய்தவர் அப்படியே அடுத்த பகுதிக்கு வருவார். அந்த ஊரின் எல்லை பகுதியிலே இருக்கிற பேராட்சி கோயிலுக்கு வருவார். பேராட்சி பற்றிய சித்திரிப்பு. அந்த கற்பக்கிரகம் இருண்டு இருக்கின்றது. அந்த கற்பக்கிரகத்திலே இருக்கின்ற பேராட்சியினுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்ப்பார். அவ்வளவு தூரம் அவை மிகவும் விரைத்து பார்க்கும் கண்கள். பேராட்சி கண்டிப்பானவள் என்று ஊர் மக்கள் நம்புகின்ற அந்த பயத்தோடு கூடிய பார்வையை பதிவு செய்கிற இடம் அந்த பேராட்சி. நோய்களை விரட்டக்கூடியவள். ஒரு இடத்திலே அவர் சொல்லுவார், இந்த வைத்தியசாலைகள் எல்லாம் இருக்கு, அந்த நோய்களை எல்லாம் போக்குகின்ற சக்தி கொண்டவள் இவள் என்று அந்த கிராமம் நம்புகிறது. பேராட்சியின் ஆளுகை அவ்வாறு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு செல்வார். அது ஒரு பதிவு.
கிராமம் இயல்பான வாழ்க்கை, ஆனால் பண்பாடு நாசூக்கானது அல்ல என்று சொன்னவர். அடுத்து அவர் பொதுவாக கிராமம் பற்றி பேசுகிற பார்வை, அவர்கள் பெரிய இதிகாசங்களுக்குள்ளே ஊறி திளைத்தவர்கள் கிடையாது, அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. ஆனால் நெஞ்சிலும் தோளிலும் உரம் உள்ளவர், உள்ளத்திலே உரம் கொண்டவர்கள், உடலிலே பலம் கொண்டவர்கள், ஆனால் உள்ளத்தில் ஈரமானவர்கள். கிராமத்தவர்கள் நெஞ்சுக்கு இனியர்களாக இருந்திருக்கிறார்கள், உள்ளத்திலே ஈரம் உள்ளவர்களாக பரிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சொல்லுவார், யாரும் புதிதாக போனால் ஒரு கிராமத்திலே அவர்களை தனியே விடமாட்டார்கள், ஓடி வருவார்கள், அரவணைப்பார்கள், வழிகேட்பார்கள். நாம் கதைக்காது விட்டாலும் அவர்கள் வந்து கதைப்பார்கள். அந்த உணர்வு கொண்டவர்கள் கிராமத்தவர்கள் இருந்து பேசுவார்கள் என்று சொல்லுவார். கிராமத்தை ஊரின் மனிதர்கள் வரலாற்று கதைகளை சொல்லுவார். அதுக்குள்ளே பல புழுகுகள் இருக்கும், ஆனால் அது வழி வழியாக கடத்தப்படும், பகிரப்படும். தொடர்ந்து அவை கிராமத்தின் உயிர்ப்பை நிலைப்படுத்துவதற்கு ஆதாரமாக இருக்கும் இந்த சங்கதியை சொல்வார். திசை மாறி திரிபவர்களுக்கு கிராமம் அன்னசத்திரம். பசியை விரட்டும் பண்பு கொண்ட களம் எது? அது கிராமம். இது கிராமம் பற்றிய புதுமைப்பித்தனின் வாசிப்பு. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமரவை புளித்த மோரும் என்ற பாடல் வரும், ஔவையாருடைய பாடல். அப்படி உபசரிப்பார்கள். அவர்கள் கொடுப்பது சாதாரணமாக ஒரு வரகரிசி சோறும் வழுதுணங்காய் கத்திரிக்காய் வாட்டும் முரமர புளித்த மோரும் கொண்டு கொடுத்தாலும் அது விருந்து என்று ஔவையார் கொண்டாடினாரே, எல்லா உலகும் வரும் என்று ஔவை சொன்னாரே, அதுபோல இந்த இடத்திலே அப்படி உபசரிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அன்பாக உபசரிப்பவர்கள் கிராமத்தவர்கள். உடைமுள்ளையும் இண்டை செடியையும் சுள்ளென்று அடிக்கும் வெயிலை, ஆற்று வெள்ளத்தையும் கொடும் காற்றையும் அவற்றோடு உறவு கொண்டாடி வளத்தை பெருக்கும் விவசாயி வாழுகிற களம் கிராமம் என்பதுதான் பதிவு. கிராமத்தவர்கள் நம்பிக்கைகள் பலவற்றை சுமந்தவர்கள். நகரத்தின் இருப்புக்கு ஆதாரம் கிராமம் தான் என்று சொல்லி கிராமத்தின் சிறப்பை, அதன் உயிர்ப்பை அவர் பதிவு செய்தார். கிராமம் சமுதாயத்துக்கு தெம்பையும் தெளிவையும் உயிர்ப்பையும் தரும் இரத்தமாக இருக்கின்றது என்ற கருத்தை பதிவு செய்த புதுமைப்பித்தன் பட்டினம் பற்றி பேசுவார். நகரம் எப்படி இருக்கின்றது? கிராமம் சமுதாயத்தின் இரத்தம் என்றால் பட்டினம் சமுதாயத்தின் சித்தம் என்று சொல்லுவார். அப்படி ஆரம்பிப்பவர் சமுதாயத்தின் சித்தம் அல்லது விவேகம் எனத்தக்கவை எவை என்றால் அவை பட்டணங்களாகும் சொல்லுவார். இயற்கையின் பயன்படாமல், இயற்கையின் கைபார்க்காமல், சிந்தனையின் பயனால் இயற்கையின் கைபார்க்காமல் வாழ மனிதன் வகுத்துக் கொள்ளும் ஏற்பாடு பட்டினம் என்பது அவருடைய பார்வை. இந்த பட்டினம் யந்திரமயமானது. நெடுகளும், அதாவது வாழ்வு என்பதை ஒரு யந்திரமாக ஓடி செல்லுகின்ற ஓட்டமாக கழிப்பது எது என்றால் அது பட்டினம் என்று சொல்லுவார். பட்டினத்தில் பிழைக்கலாம், ஆனால் வாழ முடியாது என்பது புதுமைப்பித்தனின் பதிவு. அந்த பட்டினத்தில் தனிமையாக நடமாடுவதற்கு பட்டினம் என்பது பொருத்தம். யாரும் அங்கு இடைஞ்சல் செய்ய மாட்டார்கள். அங்கு ஒதுங்கி வாழ்வதற்கு வாய்ப்பான பகுதியாக அமைவதும் பட்டினம்தான். கிராமம் அதுக்கு சாத்தியம் இல்லை. இடவசதி குறைந்த பரப்பு பட்டினம்தான். பட்டினம் என்பது ஒரு ஒழுங்குமுறையான, ஒரு வகையான எல்லைகளோடு, ஒரு நியதிகளோடு வாழக்கூடிய ஒரு பொறிமுறையோடு வாழத்தக்கதுதான் பட்டினம் என்று சொல்லுவார். பலவற்றுக்கு தட்டுப்பாடு உண்டு, நீர் முதலியவற்றில் இருந்து அந்த தட்டுப்பாடுகள். பட்டணத்தில் உள்ளவர்களுடைய பொழுதுபோக்குகள் வித்தியாசமானவை. பட்டணத்தில் உள்ளவர்களுடைய சிந்தனை இன்னொரு தளத்திலே வித்துவத்தன்மையிலே விரியும் தன்மை கொண்டவை. பட்டணத்து கவிராயருடைய பாடல்கள் அதற்கு சான்றாக உள்ளன. பட்டணத்தின் இருப்பு எதிலே இருக்கின்றது என்று சொன்னால் அது கிராமத்தில் தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்பான மாணவர்களே, இப்போது நாங்கள் கிராமத்தினுடைய இயல்புகளை பேசினோம். அடுத்து இப்போது பட்டணத்தின் இயல்புகளை பதிவு செய்தோம். இந்த இரண்டு களங்களின் ஊடாகவும் புதுமைப்பித்தன் என்ன மாதிரியான முடிவுகள் நோக்கி நகர்கிறார்? இரண்டு பகுதிகளுக்கும், அதாவது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையிலே இருக்கின்ற வேறுபாடுகள் அவை. கிராமம் எந்த வகையிலே நகரத்தை காட்டிலும் மிஞ்சி இருக்கின்றது என்ற பகுதியை நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். இப்போது அடுத்த தளத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். நகரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் கிராமத்துக்கு போனான். எல்லோருக்கும் ஒரு ஆசை, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அந்த சினிமாவிலே பாடுவது போல ஊரை நோக்கி போனால் என்ன என்கின்ற ஒரு உணர்வு வருகிற இடம் இருக்கும். ஆனால் நகரத்திலே வேர்விட்டு வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழுங்காலம் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நிலைப்படுத்திய பிறகு இறுதி காலத்திலே அவன் ஆறுதலுக்கு கிராமத்துக்கு போகலாம் என்று கனவு கண்டால் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை புதுமைப்பித்தன் பதிவு செய்திருக்கிற பாணி ஒரு கதையாக விரியும். அதை அவர் சொல்வார். அவர் ஒரு கிராமத்துக்கு போங்கள் என்பது ஒரு கோஷமாக நகரத்துக்காரரை உந்தி தள்ளுகின்றது. நகரத்திலே இந்த யந்திர வாழ் உழைப்பால் உடலை கெடுத்தவர்
பிள்ளைகளை நகரத்திலே நிலப்படுத்திய பிறகு தம்முடைய அஜீரணம் 1936 வருஷம் மோட்டார் கார், நொந்து போன காதுல ஊசலாடுகிற வைர கம்பல் அணிஞ்ச மனைவி, விட்டமின் மால் விசாரம், திருக்குறள் இவற்றோடு கிராமத்துக்கு போனால் அவர் கிராமத்திலே ஒட்ட முடியாது. அவர் ஒவ்வொரு தேவைக்கும் எதை நம்பி இருப்பார்? நகரத்தை நம்பி இருப்பார். ஆற்றில் தண்ணி போகும், ஆனால் வெந்நீரிலே குளிப்பார். இப்படி அவர் இருப்பார். ராவணன் ஒரு காட்சி வரும், இதுல ஒரு தொன்மத்தை பதிவு செய்வார். ராவணன் சீதையை மண்ணோடு பெயர்த்து போனார். அவ்வாறு இவர் கிராமத்தை நோக்கி போன மனிதன் நகரத்தில் இருந்து ஒரு பகுதியை பெயர்த்து கொண்டு போய் கிராமத்தில் இருந்து கொண்டு அந்த நகர பார்வை ஊடாகவே கிராமத்தை பார்ப்பார். அவருக்கு என்ன சுகம் மிஞ்சும் என்று கேட்பார். அது ஒரு அழகான இடம். அவருக்கு கிராமம் தென்படாது, அது அனுபவத்துக்கும் கிட்டாது என்று சொல்லுவார். வெள்ளத்தடியோடு வாக்கிங் போகலாம், வெட்டியான எழும்பி எசமான் புத்தி என்று சொல்லுவான். அவருக்கு வேற சுகங்கள் கிடையாது என்று காட்டுகிற பதிவு இங்கு முக்கியம். இந்த கட்டுரையிலே அருமையான இலக்கிய பாடல்கள், அந்த இலக்கிய பாடல்களிலே புதுமை பித்தன் நிறுவ முயலுகிற விடயம் கிராமம் நகரம், அந்த மனநிலை எப்படி அந்த இலக்கிய பாடல்களிலே எதிரொலிக்கின்றது என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். கிராமத்தவர்களதும் நகரத்தவர்களதும் இயல்புகளை இந்த பாடல்கள் என்ன வகையிலே வெளிப்படுத்துகின்றன என்பதை நாங்கள் பார்க்கலாம். அவர் சொல்லுகிற முதலாவது சித்திரம் பாருங்கள், கற்பனை. ஒரு நிலவை மனிதன் பார்க்கிற போது எவ்வாறு உணர்ந்து கொள்வான்? நகரத்திலே இருக்கிற மனிதனுடைய நிலவு பற்றிய கண்ணோட்டம் எவ்வாறு வருகிறது என்றால், அந்த புலமையான மனநிலையிலே ஒருவன் நிலவை பார்க்கிற போது, அந்த அருந்த அமரர் கலக்கிய நாள் அமுதம் நிறைந்த பாற்கலசம் எப்படி அந்த இடத்திலே நிலவாக வருகிறது என்றால், எழுந்த தாழி வெண்திங்கள் என்று சொல்லுவார். எழுந்த தாழி வெண்திங்கள் போல திங்கள் இருக்கின்றது என்று ஒரு பாடல் பதிவு வருகிறது என்றால், அது ஒரு புலமையின் அடையாளமாய் நிலவு பற்றிய சித்திரத்தை எங்களுக்கு காட்டுகிறது. ஆனால் ஒரு சராசரியான மனிதன் இந்த நிலவை பார்க்கிற போது இதை உணர்ந்து கொள்வான். அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன படம் வரும்? அவன் உள்ளத்திலே தோன்றி எழுகின்ற அந்த உணர்வு எது? அவர் சொல்வார், சோளப்பொரி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல, சோளப்பொரி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல தோணும் இந்த ஜோதி நிலா என்பது கிராமத்தவன் நிலவை பார்க்கிற போது கொள்ளுகிற மனநிலை. சோளம் பொறிச்சிருக்கிறது நட்சத்திரங்களாக, நிலவு நடுவிலே இருக்கிறது, அது தோசையாக இருக்கிறது என்று கிராமத்தவனுக்கு தெரிகிறது. இந்த பதிவு. அடுத்த பாடலை பாருங்கள், இன்னொரு ஒப்பீடு. மனித வாழ்க்கையில் விருந்தோம்பல் என்பது மிகப்பெரிய அறம். பசித்தவர்களுக்கு உணவிடுவது ஒரு மனிதனுடைய கடமை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றது மணிமகனே. அதுபோல யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைபிடி என்றான் எங்கள் திருமூலன். அதுபோல விருந்தோம்புகின்ற பண்பு எப்படி இருக்கும் என்பதை சொல்வார். ஒரு நகரத்து திருமணம், அது வண்டமிழ் சேர்ந்த வழுதியினுடைய கல்யாண வீட்டு காட்சியை ஔவையார் காட்டுகின்ற இடம். அந்த கல்யாண வீடு எப்படி இருக்கிறது என்றால், நிறைய மனிதர்கள் போய் நெருக்கப்பட்டு உண்பதற்கு அடிபட்டு போயிருக்கிற சூழல் பாருங்கள். இந்த சாப்பிடுவதற்கு படுகிற இன்னல் இன்றுதான் நடைபெறுகிறது என்பது அல்ல. ஔவை வாழ்ந்த காலத்திலே ஔவை அனுபவித்திருக்கிறார் அந்த துயரத்தை. அவர் சொல்லுகிறார், வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்தில் உண்ட பெருக்க உரைக்க கேள், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன், நீள் பசியால் சுருக்குண்டேன் சோறுண்டினேன். அப்படி ஒரு பாடல் அது. இதை எவ்வளவு தூரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள். இதை ஒரு இசையோடு கூட ஒரு முறை பாடி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்தில் உண்ட பெருக்கம் உரைக்க கேள், வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்தில் உண்ட பெருக்கம் உரைக்க கேள், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன், நீள் பசியால் சுருக்குண்டேன் சோறுண்டிலேன். இப்படி பாடுவார் ஔவையார். அதுதான் ஔவையார் நகரத்திலே விருந்துண்ண போன போது எதிர்கொண்ட துயரம். ஆனால் கிராமம் அத்தகையது அல்ல. எவ்வளவு அன்பாக கிராமத்தவர்கள் வருபவர்களை உபசரிக்கிறார்கள் என்பதை அதே ஔவையினுடைய குரலோடு பதிவு வருகிறது. வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய், வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய், நெய்தான் அளாவி நிறம் பசந்து
நெய்தான் அளாவி நிறம் வசந்து பொய்யாய் அடகு என்று சொல்லி அமுதத்தை ஈந்தால் கடகம் செறிந்த கையாள் சொல்லுவார். வெய்தாய் விருப்பத்தோடு வாசத்தோடு விரும்பும் மட்டும் தின்பதற்காக உணவை வழங்கி அந்த நெய் விட்டு அதன் மனம் பரவ பொய்யாய் அவள் சொன்னால் ஏதோ இலைக்கறி என்று உணவு என்று அடகு என்று, ஆனால் அவள் ஈந்தது அமுதம், அமுதத்தை ஈந்தால் கடகம் செறிந்த கையால் என்று சொல்லுவார். இதை போலதான் நாம் ஏலவே பேசியிருக்கிறோம். வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முறமுறவிலே புளித்த மோரும் அதை கொடுத்தவன் பூதன், அவன் கொடுத்ததை விருந்து என்று அவை சொன்னார். அதை ஏலவே நாம் பார்த்திருக்கிறோம். அதுக்கு எல்லா உலகம் வரும் என்ற ஒரு பாடல் வரும். புதுமை பித்தனுடைய கட்டுரையிலே இந்த 2 அடிகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 2 காட்சிகள் இப்போது நாங்கள் முதலிலே சொன்னது போல கற்பனை எவ்வாறு நிலவு நகரம் சார்ந்து வருகிறது, கிராமம் சார்ந்து வருகிறது, உணவிலே விருந்தோம்பல் நகரம் சார்ந்து எப்படி இருக்கிறது, கிராமம் சார்ந்து எப்படி இருக்கிறது என்று பேசியவர் விவசாயத்தின் களம் கிராமம் தான். அதை அவர் சொல்வார். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும் என்று சொல்லி அதை பதிவு செய்தவர். ஆற்றங்கரை மரமும் அரசு அறிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்பவர்க்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்று விவசாய குடிமக்களின் மேன்மையை பதிவு செய்து போகிறார். அது பெரியாராம் மேளி பிடிக்குங்கை வேல்வேந்தர் நோக்குங்கை ஆளி பிடித்தே அருளுங்கை என்று சொல்லுகிற பதிவும் ஔவையாருடைய குரலோடு வருகிறது. விவசாயத்தை நாம் மையமாக கொண்டிருக்க வேண்டும். இப்படியான இன்றைய நெருக்கடியான காலங்களில் கூட தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்துக்கு விவசாயம்தான் மையமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் தொடர்புபடுத்தி நோக்கலாம். அந்த விவசாயத்தின் பெருமையை பேசுவது கிராமம், அது களம் கிராமம். அதனோடு சேர்ந்து அவர் இன்னொரு செய்யுளே இதில் எடுத்து காட்டியிருக்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கண்ணல் என்ற சிறுகுருவி ககனமலைக்கு ஆட்டாமல் மின்னல் என்னும் புழுவெடுத்து விளக்கேற்றும் கார்காலம் என்று பட்டினத்து கவிராயர் பேரிலே ஒரு சித்திரம். அது வித்துவத்தின் வெளிப்பாடாக வருகிறது. அன்பான மாணவர்களே, சற்று விரைவாக இருந்தாலும் நமக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் இந்த கட்டுரையின் ஒரு முக்கியமான பகுதிகளை பார்த்திருக்கிறோம். இப்போது சுருக்கமாக இந்த கட்டுரையிலே அவர் கையாண்டிருக்கிற உத்திகளுக்குள் வருவோம். வாசிப்பவரை ஈர்க்கத்தக்க ஒரு வினாவோடு கட்டுரையை ஆரம்பிக்கின்ற உத்தியை நாங்கள் பார்க்கலாம். நாகரிகம் என்றால் என்ன என்று தொடங்குவார். ஒரு கதை விவரிப்பு பாணி. அவர் கதையிலே தேர்ந்தவர் ஆகையால் கட்டுரையிலும் அந்த கதைப்பாணி நிறைந்திருக்கும். அது கட்டுரைக்கு ஒரு வலுவான பின்னணியாக இருக்கின்றது. செய்யுள்களை எடுத்து காட்டுகிறார். குறிப்பாக ஔவையாருடைய பாடல்கள், பட்டணத்து கவிராயர் என்று அவர் பதிவு செய்கிற பாடல், அதே போல அவருடைய வர்ணனைகள் மிக அற்புதமான. நீங்கள் அதை தெளிவாக பார்ப்பீர்கள். எவ்வாறு அந்த கோயில் பற்றிய அந்த பேராட்சியினுடைய சித்திரம் பற்றிய வர்ணனைகள் அவற்றை நீங்கள் பார்க்கலாம். கிராமத்தையும் நகரத்தையும் ஒப்பிட்டு அவர் முன்வைக்கின்ற அந்த நாசூக்காக முன்வைக்கின்ற உத்தி, அதுல மிகச்சிறப்பான ஒரு விடயம். இவையெல்லாம் நாங்கள் இதை பற்றிய நீளமும் நீங்கள் ஆழமாக கற்றிருப்பீர்கள். ஒரு அணியை கையாளுகிறார். கிராம முனிசிபல் பிள்ளையவர்கள் வீட்டை போல அடக்கமானது எது? பேராட்சியினுடைய அந்த கோயில். அவரது மனையிருட்டை போல கற்ப கிரகம் இருட்டி கிடக்கும் என்பார். தான் சொல்ல வந்த அந்த விமர்சனத்தை, எப்படி அந்த முனிசிபல் மீது முன்வைக்கின்ற விமர்சனத்தை கற்ப கிரகத்தை பற்றிய வர்ணனை வருகிற போது இணைத்து சொல்லுகிற பாங்கு அவருடைய ஆளுமை. அதை நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். தொன்மத்தை இணைக்கிறார். ராவணன் பெயர்த்த கதை சீதையை கொண்டு போகிற போது நிலம்பெயர்த்த கதையை சொல்லுகிறார். வட்டார வழக்கு சொற்களை கையாளுகிறார். வடமொழி சொற்களை இணைத்து பேசுகிறார். எள்ளலும் அங்கதமும் இயல்பாகவே அவரோடு கூடியது. அவருடைய அந்த இணைவு அது இங்கு மிக சிறப்பாக உயிர் வருகிறது. பேச்சு பிரயோகம், பேச்சு வழக்கு 2வது நாளே ரொம்ப டல்லா இருக்கு சார் என்று சொல்லுவார் என்று சொல்லுகிற போல நகரத்தில் இருந்து கிராமத்துக்கு போனவன் எப்படி இந்திய தமிழிலே பேசுவார் என்ற செய்தி வருகிறது. இப்படியான அந்த உத்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் விரிவாக இனங்கண்டு கொள்ளுங்கள். அவற்றை பாருங்கள். மாதிரிக்கு ஒரு விடையை நான் இதிலே வினாவை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வினா போல வரக்கூடிய எல்லா வினாக்களையும் நீங்கள் அணுகுவதற்கு இந்த பாடப்பரப்பை நீங்கள் மறுபடியும் வாசித்து அதை நீங்கள் உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். இலங்கை ஆற்றுப்படை, தமிழர் நாகரிகத்தில் கிராம வாழ்க்கை என்ற 2 கட்டுரைகளை நாம் மீட்டு நினைவுபடுத்தினோம். மற்றும் ஒரு பொழுதிலே
இன்னொரு கட்டுரை பகுதியோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.